ஒரு மாயமான உலகம். அங்கே சந்திரன் பாறையால் அல்ல, ஐஸ்கிரீமால் ஆனது. வனிலா, ஸ்ட்ராபெர்ரி, மின்ட், 3 சுவைகள் கலந்த ஒரு பிரகாசமான சந்திரன் வானத்தில் மெதுவாக மின்னுகிறது. விலோட்ராப் என்ற நகரத்தில் நீலோ என்ற ஒரு சிறுவன் நட்சத்திரங்களை ரசிக்க மிகவும் விரும்பினான். ஒரு மாலை கூரையில் அமர்ந்திருந்தபோது அவன் ஒரு விசித்திரமான நிகழ்வைக் கண்டான். சந்திரனிலிருந்து ஒரு சொட்டு கீழே விழுந்தது. அது சாக்லேட் வாசனை வீசியது. அடுத்த இரவு இன்னும் சொட்டுகள். சந்திரன் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டிருந்தது. நீலோ மெதுவாக விசாரித்தான், சந்திரன் ஏன் உருகுகிறது? அப்போது ஜன்னலின் ஓரத்தில் இருந்து ஒரு சிறிய குரல் கேட்டது. ஏனெனில் மக்கள் பொய் சொல்கிறார்கள். அது ஒரு மூன் மேலோ, கிரீம் முடியும் செர்ரி மூக்கும் கொண்ட ஒரு உயிரி. ஒவ்வொரு பொய்யும் ஒரு ஸ்கூப்பை உருக்கிறது என்று மூன் மேலோ சொன்னது. சத்தியமும் இனிப்பும் சேர்ந்து சந்திரனை உருவாக்குகின்றன. பொய்கள் அதை உருக்குகின்றன. அதை கேட்டு நீலோ அதிர்ச்சியடைந்தான். ஆனால் மக்கள் தினமும் பொய் சொல்கிறார்களே என்றான். அதனால்தான் நமக்கொரு சத்திய சேகரிப்பாளர் தேவை என்றது மூன் மேலோ. அதன்பின் நிலோ ஒரு சத்திய சேகரிப்பாளராக மாறினான். அவன் ஒரு ஒளிரும் ஸ்பூனை எடுத்துக்கொண்டு நடந்தான். அது மக்கள் உண்மையை பேசும்போது பிரகாசித்தது. நிலோ அவன் வீட்டார், பள்ளி நண்பர்கள், நகர மேயர் வரை அனைவரையும் சந்தித்தான். அவன் எவரையும் குற்றம் கூறவில்லை, உண்மையை பேச ஊக்கமளித்தான். மக்கள் உண்மையை பேச ஆரம்பித்ததும் சந்திரன் மீண்டும் வளர ஆரம்பித்தது. ஸ்கூப்புகள் திரும்பின, ஸ்பிரிங்கிள்கள் ஒளிர்ந்தன. ஒரு இரவு மூன் மேலோ திரும்பி வந்தான். நீ சாதித்து விட்டாய் நிலோ, சந்திரன் மீண்டும் முழுமையாக இருக்கிறது. நிலோ மேலே பார்த்தான். சந்திரன் பிரகாசமாக ஒளிர்ந்தது. ஒரு ஸ்கூப் மெதுவாக அவன் தோட்டத்தில் விழுந்தது, இப்பொழுது பரிசாக. நீலோ அதை சுவைத்தான். உண்மை பேசுவது இனிப்பாக இருக்கும் என்பதை உணர்ந்தான்.